Hi guys, welcome to Rapidia. இன்னைக்கு நம்ம class 9th CBSE civics democratic politics chapter 1 what is democracy and why democracy explanation part 1 தான் பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स இத கிளப்பலாம். Overview. What is democracy? What are its features? This chapter builds on a simple definition of democracy. Step by step we work out the meaning of terms involved in this definition. The aim here is to understand clearly the bare minimum features of a democratic form of government. After going through this chapter, we should be able to distinguish a democratic form of government from a non-democratic government. Towards the end of this chapter, we will step beyond this minimal objective and introduce a broader area of democracy. So, democracy என்ன அதோட ஃபீச்சர்ஸ்னா என்ன? ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சாப்டரில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னா ஒரு டெமோக்ரஸியோட ஒரு பேர் டெஃபினேஷன், அதாவது சின்னதாக ஒரு டெஃபினேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா இதோட மீனிங் இதோட டேர்ம்ஸ் எதுக்கு யூஸ் ஆகிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தி எய்ம் ஹியர் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி த பேர் மினிமம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஒரு டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குன்னா ஸோ அந்த இடத்துல இருக்கிற மினிமம் ஃபீச்சர்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற நமக்கு எய்ம் இந்த சாப்டரில். ஆஃப்டர் கோயிங் த்ரூ திஸ் சாப்டர் வி ஷுட் பி ஏபிள் டு டிஸ்டிங்விஷ் டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஃப்ரம் நான் டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ ஒரு இந்த சாப்டர் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டையும் நான் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டை வந்து டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும், அதை பிரிக்க முடியணும். இது வந்து டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட், இது நான் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட், அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்ல முடியும். டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி சாப்டர் வி ஸ்டெப் பியாண்ட் திஸ் மினிமல் அப்ஜெக்டிவ் அண்ட் introduce a broader idea of democracy. ஸோ இந்த சாப்டருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஐடியா ஆஃப் டெமோக்ரஸி வந்து நல்லா ப்ராடாக பார்ப்போம். Democracy is the most prevalent form of government in the world today and it is expanding to more countries. But why is it so? What makes it better than other forms of government? That is the second big question that we take up in this chapter. So, democracy தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு உலகத்தில் இருக்கிற நல்ல டைப் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய கவர்மெண்ட்டில் இதான் யூஸ் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பல கண்ட்ரிக்கு இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஏன் இதை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கவர்மெண்ட்னு சொல்கிறாங்க. அப்புறம் செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இது வந்து அடுத்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்ட், அதான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பிக் கொஸ்டின் தட் வி டேக் பார்ட் இன் திஸ் சாப்டர். So what is democracy? You have already read about different forms of government on the basis of your understanding of democracy so far. Mentioning a few examples, write down some common features of democratic government, non-democratic government. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாக டெமோக்ராட்டிக்னா என்ன, நான் டெமோக்ராட்டிக்னா என்னன்னு தெரியும். ஸோ அந்தமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நீங்கள் வந்து என்ன எழுதணும்னா டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்னா என்ன, நான் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்னா என்ன. ஸோ இதை பற்றி நம்ம கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வைட் டிஃபைன் democracy. Before we proceed further, let us first take note of an objection by Mary. She does not like the way of defining democracy and wants to ask some basic question. A teacher, Matilda Lingdo, responds to her question as other classmates join the discussion. Ma'am, I don't like this idea. First we spend time discussing democracy and then we want to find out the meaning of democracy. I mean, logically shouldn't we have approached it in the other way around? Shouldn't that meaning have come first and then the example? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெமோக்ரஸியை வந்து நமக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு டிஸ்கஷன் நடக்குது. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு டீச்சருக்கும், ஸ்டூடெண்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா மேரி, அவங்களோட டீச்சர் பேர் வந்து பார்த்திங்கன்னா மெட்டில்டா லிங்டோ. அவங்க பேசுகிற கான்வர்சேஷனுக்குள்ளே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வராங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, மேம் ஐ டோன்ட் லைக் திஸ் ஐடியா. ஃபர்ஸ்ட் வி ஸ்பெண்ட் டைம் டிஸ்கஸிங் டெமோக்ரஸி அண்ட் தென் வி வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் the meaning of democracy. I mean, logically shouldn't we approached it the other way around? Shouldn't the meaning have come first and then the example? So அவங்க மேம் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மேம் எனக்கு இந்த ஐடியா பிடிக்கல, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் டெமோக்ரஸி பற்றி ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணோம், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டெமோக்ரஸியோட மீனிங் வந்து ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ லாஜிக்கலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மீனிங்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தானே எக்ஸாம்பிளை பார்த்துருக்கணும்னு கேட்குறாங்க. Lindo, I can see a point, but that is not how we reason in everyday life. We use words like pen, rain or love. Do we wait to have a definition of those words before we use them? Come to think of it, do you have clear definition of these words? It is only by using a word that we understand its meaning. Mary, but then why do we need definition at all? So இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மேம் வந்து டெமோக்ரஸியை வந்து ஃபஸ்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டெஃபினேஷன் பற்றி சொல்கிறாங்க. ஆனால்
இந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம டெஃபினேஷனை பார்த்து தானே எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு மேரி கேட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ உன்னோட பாயிண்ட் எனக்கு புரியுது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் நம்மளோட எவ்ரிடே லைஃப்பில் நம்ம எல்லா ஆப்ஜெக்ட்லையும் வந்து சாதாரணமாக சொல்கிறோம், நம்மளும் அதோட டெஃபினேஷனை ஃபஸ்ட் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பென், ரெயின், லவ், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஃபினேஷன் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளியர் டெஃபினேஷன் இருக்காது. ஸோ பெண்ணுக்கு ஏன் வந்து பெண்ணுன்னு பேர் வந்தது, ஸோ அந்தமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வார்த்தைகள் டெஃபினேஷனாக இருக்காது. இட் இஸ் ஒன்லி பை யூஸிங் அ வேர்ட் தட் வி அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் மீனிங். ஸோ அதோட மீனிங் புரிஞ்சு ஒரு வார்த்தையை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ எல்லாத்துக்கும் அப்போ டெஃபினேஷன் எதுக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் மாதிரி கேட்காங்க. We need a definition only when we come across a difficulty in use of word. We need a definition of rain only when we wish to distinguish it from, say, drizzle or cloudburst. The same is true for democracy. We need a clear definition only because people use it for different purposes. Because very different kinds of government are called themselves democracy. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா டெஃபினேஷன் வந்து எப்போ தேவைன்னா ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறது ஒரு டிஃபிகல்ட்டி வரப்போ. இப்போது ரெயினோட டெஃபினேஷன் வந்து எப்போ தேவைப்படும்னா சே, ட்ரிசல், க்ளவுட் பஸ்ட், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெயின் மாதிரி தான். ஸோ அது எல்லாத்துக்கும் டிஸ்டிங்விஷ் பண்ணுறப்போ நமக்கு ரெயினோட டெஃபினேஷன் இருந்தால் அது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் டெமோக்ரஸிக்கும் நிறைய கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டோட்டலி டெமோக்ரஸியோட டிஃப்ரெண்ட், ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துலேருந்து நம்ம டெமோக்ரஸியை பிரிக்கணும்னா நம்ம டெஃபினேஷன் யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிபியாங், அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு கேரக்டர். பட் வை டு வி நீட் டு ஒர்க் ஆன் அ டெஃபினேஷன்? த அதர் டே you quoted Abraham Lincoln to us, democracy government of the people, by the people and for the people. We in Meghalaya always ruled ourselves. That is accepted by everyone. Why do we need to change that? So அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் வந்து டெஃபினேஷனை ஒர்க் பண்ணணும்? அதாவது அப்ரஹாம் லிங்கன், நீங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீச்சர் வந்து அப்ரஹாம் லிங்கனை பற்றி சொல்லியிருக்காரு. அதாவது டெமோக்ரஸி வந்து ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள். இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கோட். அதாவது இதான் வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸின்னு சொல்லியிருக்காரு. நம்ம மேகாலயா வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து நம்மளே ரூல் பண்ணிக்கிட்டோம். அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ஆனால் நம்ம ஏன் அதை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு கேட்குறான். Linda ma'am, I'm not saying we need to change it. I find this definition very beautiful, but we don't know if this is best way of defining unless we think about it ourselves. We must not accept saying something just because it is famous, just because everyone accepts it. So அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது நான் ஒன்றும் இதை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லலை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் டெஃபினேஷன் தான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து ஒரு இன்னும் பெஸ்ட் வேலை வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஒன்று ஃபேமஸாக இருக்குன்னா என்னென்ன அதை அக்செப்ட் பண்ணாங்கன்னா நம்ம அதை வந்து அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே யோலாண்டா வந்து ஒரு புது கேரக்டர். மேம், கேன் ஐ ஜஸ்ட் சஜஸ்ட் சம்திங்? வி டோன்ட் நீட் டு லுக் ஃபார் எனி டெஃபினேஷன். ஐ ரீட் சம்வேர் தட் democracy comes from a Greek word demokratia. In Greek, demos means people and kratia means rule. So democracy is ruled by people. This is the correct meaning. Where is the need to debate? So அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யோலாண்டா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது கேரக்டர். அதாவது அங்கே இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தையே டெபேட்டே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிடுறாங்க. அதாவது ஏன் இவ்வளோ சண்டை போட்டுக்கிறீங்க? ஸோ டெஃபினேஷனே தேவையில்லை. ஏன் இந்த இடத்துக்கு டெமோக்ரஸிங்கிற ஒரு வேர்ட் வந்திருக்குன்னா டெமோஸ், அதாவது டெமோஸ்னா டெமோக்ரேட்டியா, அதாவது இந்த டெமோக்ரஸி வந்து டெமோக்ரேட்டியான்னு சொல்கிறாங்க. அதாவது டெமோக்ரேட்டியான்னு வந்து பார்த்திங்கன்னா கிரீக் வார்த்தை. அந்த டெமோக்ரேட்டியாவில் வந்து பார்த்திங்கன்னா டெமோஸ், அதாவது DEMOS, இது வந்து பார்த்திங்கன்னா பீப்புள்னு அர்த்தம். அதுவே கிரெட்டியானா ரூல்னு அர்த்தம். ஸோ டெமோக்ரஸினா ரூல் பை பீப்புள்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டான ஒரு மீனிங்கே கிடச்சிடுச்சு. இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை வந்திருக்குன்னா அப்போ இதான் வந்து அதோட அர்த்தமாக இருக்கணும். லிங்கா மேம், தட் இஸ் ஆல்சோ வெரி ஹெல்ப்ஃபுல் வே ஆஃப் திங்கிங் அபவுட் திஸ் மேட்டர். ஐ வுட் ஜஸ்ட் சே தட் திஸ் does not always work. A word does not remain tied to its origin. Just think of computers. Originally they were used for computing, that is to say calculating very difficult mathematical sums. These were very powerful calculator, but nowadays very few use computer for computing sums. They use it for writing or for designing, for listening to music and for watching films. Words remain the same, but their meaning can change with time. In that case, it is very useful to look at the origins of word. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆரிஜின், அதோட ஒரு வேர்டோட ஆரிஜின் மூலிமா நம்மளால வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஒரு வார்த்தைக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லானவை அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனால் இது எல்லாத்துக்கும் வந்து ஒர்க் ஆகுது. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டர் வந்து எதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அது வந்து கம்ப்யூட்டர்னு பேருங்க கம்ப்யூட்டிங். அதாவது கம்ப்யூட்டிங்னா
கால்குலேட்டிங்னு சொல்லலாம். ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மேத்தமெட்டிக்கல் சம்ஸ் வந்து டக்குன்னு போட முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேத்தமெட்டிக்கல் சம்ஸ் எல்லாம் போடுறதுக்காக கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன் ஆஃப் த வெரி பவர்ஃபுல் கால்குலேட்டர்னு இருந்தது அப்போது. ஆனால் இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்ப்யூட்டர் எடுத்துகிட்டு வந்தால் இந்த இடத்துல நான் வந்து கேல்குலேட்டர் யூஸ் பண்ணேன், இந்த இடத்துல நான் கம்ப்யூட்டர் எடுத்துகிட்டு வந்தால் இந்த சம்மை போடுவேன்னு தான் சொல்ல முடியாது. அதாவது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து கேல்குலேஷன் மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லை, அவங்க வந்து ரைட்டிங்க்கு, டிசைன் பண்ணுறதுக்கு, பாட்டு கேட்கறதுக்கு, படம் பார்க்கறதுக்கு, கேம் விளையாடுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும், ஆனால் அதோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா டைம் டு டைம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். Mary, ma'am, so basically that what are you saying is that there is no shortcut to our thinking about the matter ourselves. We have to think about its meaning and evolve a definition. Think of, ma'am, you got me right. Let us get on with it now. So மேரி என்ன கேட்குறாங்கன்னா, ஸோ பேசிக்கலி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஷார்ட்கட்டும் இல்லையா நம்ம யோசிக்கிறதுக்கு, நம்ம வந்து அதோட மீனிங்கையும் ஒரு டெஃபினேஷன் வந்து எவால்வ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால இது புரிஞ்சுக்க முடியுமா என்ன பண்ணோம். ஆமாம், நம்ம வந்து ஒரு கரெக்டான டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் டெமோக்ரஸி வந்து புரிஞ்சிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு சிம்பிள் டெஃபினேஷன். Let us get back to our discussion on similarities and difference among government that are called democracies. One simpler factor common to all democracy is the government is chosen by the people. We could thus start with the simple definition. Democracy is a form of government in which the rulers are elected by the people. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லா கவர்மெண்ட்டுக்கும் சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டெமோக்ரஸிஸ்னு சொல்கிறாங்க. ஒன் சிம்பிளர் ஃபேக்டர் காமன் டு ஆல் டெமோக்ரஸி. ஸோ எல்லா டெமோக்ரஸிஸ்க்கும் ஒரு சிம்பிளர் ஃபேக்டர் காமனாக இருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா அதோட எலெக்ட் பண்ண ரூலர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீப்புளால் எலெக்ட் ஆகப்படுறாங்க. ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கரெக்டான ஒரு டெஃபினேஷன் எடுக்க முடியும். டெமோக்ரஸி இஸ் அ ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இன் விச் த ரூலர்ஸ் ஆர் எலெக்டட் பை த பீப்புள். ஸோ பீப்புளாக எலெக்டான கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டெமோக்ரஸி. திஸ் இஸ் வெரி useful starting point. This definition allows us to separate democracy from forms of government that are clearly not democratic. The army rulers of Myanmar were not elected by the people. Those who happened to be in control of the army became the rulers of the country. People had to no say in this decision. Dictators like Pinochet, that is Chile, are not elected by the people. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த டெஃபினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸியை அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்லேருந்து நம்மளால் ஈஸியாக கிளியர்லி பிரிக்க முடியுது. அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மியான்மர்லலாம் ஆர்மி ரூலர்ஸ் இருந்தாங்க, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பீப்புளால் எலெக்ட் ஆகப்படலை. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் ஆர்மியோட கண்ட்ரோலில் இருக்காங்களோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரூலர்ஸ் ஆகிட்டாங்க அந்த கண்ட்ரியோட. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பீப்புள் ஹேட் நோ சே இன் த டெசிஷன். ஸோ இந்த டிசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா பீப்புளுக்கு வந்து அதாவது மக்களால் எதுவுமே சொல்ல முடியாது. டிக்டேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சர்வாதிகாரிகள் அவங்கெல்லாம், அதாவது பினாச்சிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சிலேங்கிற நாட்டில் வந்து டிக்டேட்டர்ஷிப், அதாவது இவங்களே வந்து பார்த்திங்கன்னா பீப்புளால் எலெக்ட் பண்ண முடியாது, அவங்களே வந்து பார்த்திங்கன்னா வருவாங்க. This also applies to monarchies. The kings of Saudi Arabia rule not because the people have chosen, because they have born to be in the royal family. So இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிக்டேட்டர்ஷிப் மட்டும் கிடையாது, மொனார்க்கிக்கும் வரும். ஏன்னா இப்போ சவுதி அரேபியாவில் இருக்கிற கிங் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எல்லா மக்களும் அவர் செலக்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த பதவிக்கு வரல, அவர் ராஜபோரமையில் பிறந்திருக்காருங்கிறதுக்காக அந்த இடத்துல வந்து அவருக்கு சூஸ் பண்ணியிருக்காங்க. This simple definition is not adequate. It reminds us that democracy is people rule. But if we use this definition in an unthinking manner, we would end up calling almost every government that holds an election a democracy. That would be very misleading. So இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் இந்த சிம்பிள் டெஃபினேஷன் மட்டும் ஒரு அடிக்கேட்டான ஒரு டெஃபினேஷனாக மாற முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா it reminds us that democracy is people rule. But if we use this definition in unthinking manner, we would end up calling almost every government that holds an election a democracy. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பீப்புளெலாம் ஓட் பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு டெமோக்ரஸின்னு நமக்கு இந்த சிம்பிளான இது சொல்லுது. ஆனால் இன்னொரு விஷயம் பார்க்கணுன்னா அப்படி பார்க்குறப்போ நிறைய டெமோக்ரஸி இல்லாத கவர்மெண்ட் கூட டெமோக்ரஸிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மிஸ்லீடிங் வேயாக இருக்கும். As we shall find out in chapter 3, every government in contemporary world wants to be called a democracy, even if it is not so. That is why we need to carefully distinguish between a government that is a democracy and one that pretends to be one. We can do so by
understanding each word in this definition carefully and spelling out the features of democratic government. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் வந்து நம்ம டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டையும் வெறும் சாதாரண ஒரு கவர்மெண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த சாதாரண கவர்மெண்ட் வந்து டெமோக்ரஸி கிடையாது, ஆனால் அந்த டெமோக்ரஸி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிட்டெண்ட் பண்ணும். ஸோ இந்த டெஃபினேஷன் நம்ம கரெக்டாக படித்தா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்மளால் பிரிக்க முடியும். ஸோ இந்த டெஃபினேஷன் இருக்கிற ஒவ்வொரு வேர்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெமோக்ரஸி கவர்மெண்ட்டையும் டெமோக்ராட்டிக் மாதிரி நடிக்கிற கவர்மெண்ட்டையும் நம்மளால் பிரிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிபியாங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். அந்த ஒரு கான்வர்சேஷன் நடந்துட்டு இருந்தால் அந்த கான்வர்சேஷன் வந்து ரிபியாங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா சரி கிளாஸில் என்ன நடந்திருக்கு, வீட்டில் போய் சும்மா ஒர்க் வந்துருப்பாரு. ஸோ அதனால பார்த்திங்கன்னா சும்மா சில கலெக்டட் சம் ஃபேமஸ் quotations on democracy. This time she did not mention the names of people who said or wrote this. She wants you to read this and comment how good or useful these thoughts are. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சில காட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதாவது என்னென்னு பார்க்கலாம். Democracy gives every man the right to be his own oppressor. Democracy consists of choosing your dictators after they told you what you think it is you want to hear. Man's capacity for justice making democracy possible, but man's inclination to injustice make democracy necessary. Democracy is a device that ensures we shall be governed no better than we deserve. All the ills of democracy can be cured by more democracy. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸ் கோட்ஸ், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூவேஷனை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.